இவரு பாய் ஃப்ரெண்ட்ஸுங்களை ரெண்ட் கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து வீட்டுல கல்யாணம் பண்ணி சொல்லி தொந்தரவு பண்றாங்கிறதுக்காக ஒரு பாய் ஃப்ரெண்டை வாடகைக்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. பொண்ணு அங்க இருக்கிற எல்லா போட்டோவையும் பாக்குறான். ஆனா அங்க இருக்கிற யாரையுமே இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அங்க பக்கத்துல இருந்தவரை பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படியாவது என் வருங்கால மனைவியை கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு போன வைக்கிறாரு. இந்த பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தேவை, எனக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்டு தேவை, அதனால நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒரு டீல் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல ஒரு ஃபேமிலி பார்ட்டி இருக்கு, அதுக்கு நான் என் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன், அதனால இங்க மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிடுறா. அன்னைக்கு ஈவினிங் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபேமிலி கேதரிங் ஒன்னா போறாங்க. அங்க வந்திருந்த ஒரு ரிலேட்டிவ் பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட பாய் ஃப்ரெண்டு இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. ஆனா அங்க வந்திருந்தவர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பாய் ஃப்ரெண்டுங்களை ரெண்டுக்கு விற்பாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருப்பா போல இந்த ரிலேட்டிவ் பொண்ணு. பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம இவர் மிகப்பெரிய பணக்காரரு, அவங்க நாட்டுல இருக்க மிகப்பெரிய கம்பெனியோட பேரை சொல்லி இந்த கம்பெனியோட சிஓவே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இந்த பொண்ணு. இவர் பாத்தீங்கன்னா அவரோட வருங்கால மாமியாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு இவர்கிட்ட இருந்து வாங்கி கொஞ்சமாச்சு காசுல வாங்கிட்டு வர மாட்டியா, இது எங்க கடந்து எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே போட்டு உடைச்சிடறா. இப்படி பண்ணது மட்டும் இல்லாம தேவையில்லாம பேசிட்டு இருக்க இந்த பொண்ணு கோவம் வந்துட்டு எதுக்காக என் பாய் ஃப்ரெண்ட் இப்படி தேவையில்லாம அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த மிகப்பெரிய கம்பெனியோட சிஇஓ இருக்காங்கல்ல, அவங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. வந்துட்டு பார்ட்டிக்கு நீங்க சாம்பியன் கேட்டிருந்தீங்கல்ல சார், கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல என்ன நீ செட்டப் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு யாருன்னே தெரியல இந்த ஆளு. அப்புறமா தான் உங்களுக்கு தெரியுது அந்த கம்பெனியோட சிஇஓவே இவரு தான் அப்படின்ட்டு. இந்த பொண்ணு உங்க கிஃப்ட் உடைச்சதுக்கு சாரி, எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நாங்க திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல இவர் வந்துட்டு விலை கம்மி தான், ஒரு 10 லட்சம் தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த ஃபேக் பாய் ஃப்ரெண்டையும் எனக்கு 500 ரூபா தான் சம்பளம் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க, நீங்க என்ன இவ்வளவு கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. இந்த பொண்ணு நடந்த எல்லா விஷயத்துக்கும் சாரி கேட்கறா. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சோடனே இந்த பொண்ணு இவர்கிட்ட வந்து இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இவருக்கு ஒரு கால் வருது. இவங்க அம்மா இருந்துட்டு எப்ப என் மருமகளை கூட்டிட்டு வருவேன்ட்டு கேட்க இவரும் இந்த பொண்ணு கிட்ட உங்க அத்தை உன்னை பாக்குறதுக்கு ஆவலா இருக்காங்க, போலாமா அப்படின்ட்டு கேட்க இந்த பொண்ணு வெக்கப்பட்டு சிரிக்கிறா. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.